வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை பயணத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. இசைஞானி இளையராஜா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 8500க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார். கடந்த 1975ஆம் ஆண்டு தொடங்கிய இசைஞானி இளையராஜாவின் இசை பயணம் இந்த ஆண்டுடன் 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனும் தாரக மந்திரத்தை அரசியல் உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்த ஆற்றலாளர், தமிழ்நாடு என பெயர் சூட்டி பெருமைப்படுத்திய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழாவான செப்டம்பர் 15 திங்கட்கிழமை அன்று புதுச்சேரி மாநில திமுக கழகம் சார்பில் காலை 9 மணியளவில் சுதேசி மில் அருகில் நாம் அனைவரும் வழக்கம் போல் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட உள்ளது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் 17 புதன்கிழமையன்று புதுச்சேரி மாநில திமுக கழகம் சார்பில் காமராஜர் சாலையில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு கழக முப்பெரும் விழாவிற்கு கரூர் செல்ல இருப்பதால் காலை 7 மணிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகின்றது. தொடர்ந்து அன்று மாலை 5 மணியளவில் கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் தளபதியார் அவர்கள் தலைமையில் கரூரில் கழக முப்பெரும் விழா நடைபெறுகின்றது. ஆகவே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் ஆகியோரது பிறந்தநாள் விழா மற்றும் கழக முப்பெரும் விழா ஆகியவற்றில் நமது மாநில கழக நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் அனைவரும் பங்கேற்று சிறப்பித்திட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் கழக பணியில் என்று புதுச்சேரி மாநில திமுக கழக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். முழு மேற்கத்திய பாரம்பரிய சிம்பொனி இசை சிகரத்தையும் தொட்டு சாதனை படைத்தார். இதை முன்னிட்டு இளையராஜாவின் அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவெடுத்துள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். அதன்படி இன்று மாலை 5:30 மணிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் திரையுலகில் பொன்விழா காணும் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசின் சார்பில் மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இன்னிசை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இளையராஜாவின் சிம்பொனி இசை நிகழ்ச்சியும் நடைபெறும். விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்புரையாற்றுகிறார். முதல்வர் ஸ்டாலின் தலைமை உரையாற்றுகிறார். நடிகர்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகின்றனர். இறுதியில் இளையராஜா ஏற்புரையாற்றுகிறார். முன்னதாக நேற்று முன்தினம் இவ்விழாவிற்கான அழைப்புதழை நடிகர்கள் ரஜினி, கமல் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் மற்றும் அதிகாரிகள் நேரில் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி திமுக சார்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணியளவில் தர்மபுரி வழுதவூர் சாலை அங்காளம்மன் கோவில் எதிரில் நமது கழக அலுவலகம் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கழக அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பிக்க உள்ளார். அதே சமயம் நமது மாநில கழக நிர்வாகிகள், முன்னாள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று புதுச்சேரி மாநில திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி தெருக்களில் ரேபிஸ் தொற்றுமிக்க வெறிநாய்கள் சாதாரண தெருநாய்களுடன் சுற்றி திரிவதை நாம் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த நாய்கள் சிறுவர், சிறுமியரை, முதியவர்களை கடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளன. இதுகுறித்த காணொளிகள் பலவற்றை சமூக ஊடகங்களில் நாம் பார்த்திருக்க முடியும். புதுச்சேரியில் நாய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிகரித்து வருகின்றனர் என்பதும் ஊடகங்கள், பத்திரிகைகள் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாய்கள் கடிப்பதால் ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாக போய் முடிகின்றன. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இந்த பிரச்சினைக்கு நல்லதொரு தீர்ப்பு வழங்கினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தீர்ப்புக்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் மூலம் எதிர்ப்புகள் கிளம்பின. அவர்கள் எடுத்து வைக்கும் வாதங்களை காட்டிலும் நாய்களால் பாதிக்கப்படுவோர்தான் அதிகம் இருக்கின்றனர். எனவே புதுச்சேரி அரசு நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் செய்து மனித உயிர்களை காக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம். எனவே புதுச்சேரி அரசு நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் செய்து
மனித உயிர்களை காக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன். நாளை நல்ல குடிமக்களை நாய்களால் நாம் இழந்துவிடக்கூடாது என்ற கவலையுடன் இதை தெரிவிக்கின்றேன். தடுப்பூசி போடுதல், குடும்ப கட்டுப்பாடு செய்தல், தெருநாய்களில் வெறுநாய்களை அடையாளம் கண்டு அதை பிடித்து அழித்தல் போன்ற நடவடிக்கைகளில் புதுச்சேரி ஈடுபட வேண்டுமென பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தேசிய மக்கள் மன்றம் சார்பில் அரியூரில் 5 ஏக்கர் நிலத்தை தெருநாய்களின் பராமரிப்பிற்காக வழங்க நாங்கள் விரும்புகின்றோம். அரசு அனுமதி அளித்தால் நாய்களை பராமரிப்பதற்கும் அவற்றின் நலனை உறுதி செய்வதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தெருநாய்களின் மறுவாழ்வை மேம்படுத்துவதற்கும் அரசுடன் இணைந்து தீர்வு காண்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் வசந்த் பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமிகாந்தன், மாநில செயலாளர் ராமு, மாநில துணைத் தலைவர் பழனி, மணவெளி தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி இணைப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச புடவை மற்றும் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை அசைவ விருந்தும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தொகுதி பொறுப்பாளர் சக்தி பாலன், முருகன், ரஞ்சித், அன்பு, வரதப்பன், வெங்கட், பாலாஜி, செந்தில், சக்தி முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். விழா இறுதியில் பாஜக நிர்வாகி சந்திரமோகன் நன்றி கூறினார். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரில் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் இணைந்து நடத்திய மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் இன்று குறிஞ்சி நகர் மணமகள் மன்றத்தில் நடைபெற்றது. இந்த முகாமை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முகாமில் மகளிர்களுக்கு மார்பக மற்றும் கர்ப்ப வாய் புற்றுநோய் கண்டறியும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் மாதவிடாய் பிரச்சினைகள், அதிக வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை புற்றுநோய் கண்டறிதல், அதிக இரத்தப்போக்கு, கருப்பையில் கட்டி, தாம்பத்திய உறவின் பின் இரத்தப்போக்கு, கர்ப்பப்பை இறக்கம், குழந்தையின்மை, மார்பகத்தில் கட்டி மற்றும் குழந்தைகளுக்கு இதய நோய், பெருமூளை வாதம், இரத்த குறைவு, சிறுதலை வளர்ச்சியின்மை, நுரையீரல் பாதிப்பு, நீரிழிவு நோய், காய்ச்சல், வாத நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து தேவைப்படுபவர்களுக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கினர். மேலும் பெண்களுக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் சிறந்த மருத்துவ ஆலோசனை குழுவினர் சிகிச்சை அளித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த முகாமில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏராளமான மகளிர்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தொடர்ந்து இந்த முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, ஆட்சி அதிகாரத்தில் சப்தகிரி அறக்கட்டளையினர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மக்கள் பணியை செய்து வருகின்றனர். இந்த முகாமில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு இந்த முகாம் அமைக்கப்பட்டது மிகுந்த பயன் உள்ளதாக இருந்தது எனவும், மருந்துகள் மாத்திரைகளும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினால் மிகவும் பணம் செலவாகும். இதனை இந்த முகாமில் இலவசமாக வழங்கப்பட்டது எனவும் சப்தகிரி அறக்கட்டளைக்கு நன்றியையும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தங்களது ஆதரவு என்றும் உங்களுக்கு இருக்கும் என்றும் முகாமில் கலந்து கொண்ட மகளிர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கிராமப்புறங்களில் ஆங்காங்கே ஆதி கனமழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவு நகர பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த கனமழையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை மேரி பகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இரவு பெய்த மழையால் காலை வரை மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவும் பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாமலும் அவதியடைந்தனர். மேலும் கணபதி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மின் கம்பங்கள் விழுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரமின்றி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மழைநீர் தேங்கியுள்ள பகுதியான கணபதி நகரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் வழக்கறிஞர் சசி பாலன் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்பொழுது கணபதி நகரை சூழ்ந்துள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்றவில்லை என்றால் மக்களை திரட்டி சாலை மறியல் உள்ளிட்ட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் வழக்கறிஞர் சசி பாலன் எச்சரித்தார்.
தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்தார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பெருமளவில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதய நாள் விழா அன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, மகளிர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை 12 மணியளவில் தர்மபுரி திரௌபதியம்மன் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத்தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் ப. காந்தி ஏழைகளுக்கு வேட்டி சேலை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளம்பரதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன், பொற்செழியன், பிரபு, தேவநாதன், ஜெகன், செல்லதுரை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகளின் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் இடம் விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் 1,10,000 ரூபாய் ரொக்க பணத்தினை வழங்கினார். மேலும் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பால், குக்கர் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஊர் தலைவர்கள் டி.கே. குமரகுரு, மூர்த்தி, சிவாஜி, கண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜய், விநாயகம், புருஷோத், மாஃபாஸ், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததை அறியாமல் புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் தண்ணீரை பருகியதால் உடல் உபாதைக்கு உட்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மற்றும் அதிகாரிகளின் மெத்தன போக்காலும் அலட்சியத்தாலும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மெத்தன போக்குடன் செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணாசிலை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் சிவக்குமார், உருளையன்பேட்டை தொகுதி ராஜ்கமல், பாலு உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு கள், சாராயம், மதுபானங்கள் விற்கக்கூடாது என்றும் இதை மீறி மதுபானங்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுக்கடைகளுக்கு கலால்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரியில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகள், கள்ளு கடைகள், சாராய கடைகள், மதுபான விற்கும் ஹோட்டல்களுக்கு கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் மதுபானம் விற்கும் ஹோட்டல்களில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் அவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் மதுபானம் அருந்த அனுமதிக்கப்படுவதாகவும் பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு புதுவை கலால் விதி 196 விதிப்படி 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யவோ கொடுக்கவோ கூடாது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த விதிப்படி 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்வது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகும். மேலும் இதை மீறுவோர் மீது இந்த விதியின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே சமயம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்வதை உறுதி செய்வதோடு பொதுமக்களின் தகவலுக்காக நுழைவு வயலிலும் வளாகத்திலும் முக்கிய இடங்களிலும் ஆங்கிலத்திலும் உள்ளூர் மொழியிலும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மது விற்பனை செய்வது 1970 ஆண்டு புதுச்சேரி கலால்துறை சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று காட்சிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநில முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. தொடர்ந்து முதலியார்பேட்டை விடுதலை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இரண்டு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக அந்நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். நேபாளத்தில் ஜென் ஜி இளைஞர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால் பிரதமர் கேபி சர்மா ஒலி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு கவிழ்ந்தது. இதனால் அந்நாட்டில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் இடைக்கால பிரதமராக யாரை தேர்வு செய்வது என்பது தொடர்பாக தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நேபாள ராணுவ தளபதி அசோக் செக்டர் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டார். இதில் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக நேபாளத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கிக்கு போராட்டக்காரர்கள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு சுசீலா கார்கி இடைக்கால பிரதமராக பதவியேற்றார். நேபாள அதிபர் ராம்சந்திர பவுடல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்றதும் கார்கி தனது முதல் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் 4 அன்று புதிய பொதுத் தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பொதுத் தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த 6 மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவசர நிலையை அமல்படுத்தவும் கார்கி பரிந்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுதா ஹோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கும் படம் பராசக்தி. இது அவருடைய 25வது படம். இதில் வில்லனாக ரவி மோகன் நடிக்கிறார். ஸ்ரீலீலா, அதர்வா, ராணா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். டான் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்கிறார். ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செய்கிறார். 1960களில் நடக்கும் படமான இது கல்லூரி பின்னணியில் நடக்கும் ஹிந்தி எதிர்ப்பு கதையை கொண்டது. இந்நிலையில் இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை டான் பிக்சர்ஸ் வெளியிட்டுள்ளது. அதன்படி பொங்கல் பண்டிகை ஒட்டி 2026 ஜனவரி 14ஆம் தேதி இந்த படம் வெளியாகிறது. ஜனவரி 9ஆம் தேதி விஜயின் ஜனநாயகன் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த படமும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கிறது. புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் கடந்த 6 வருடமாக மேக்கப், பியூட்டிஷியன், நெயில் ஆர்ட், ஹேர் ஸ்டைல் போன்ற பல்வேறு அழகு கலைகளை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து பல பெண்கள் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமியில் பயின்று வருகிறார்கள். அதேபோன்று இங்கு படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஏழை பெண்களுக்கு இலவசமாக கல்வியையும் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமி வழங்கி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமியின் 19வது பேட்ச் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதனையொட்டி மேக்கப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் விதவிதமாக மேக்கப் செய்து கொண்டனர். அவர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுகுறித்து ஜெனிஃபர் கூறும்பொழுது, தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் உலக சாதனை நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.